இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமோஷனல் சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் அகடமிக்ஸ். பிகாஸ் ஒரு சைல்டோட ஏஜ் பிட்வீன் 1 to 6 இயர்ஸில் அந்த குழந்தை இமோஷன்ஸை தான் ஃபஸ்ட்டு கற்றுப்பான், அதுக்கப்புறம் தான் அகடமிக்ஸ். ஸோ அந்த இமோஷன் சைடை வந்து நம்ம எப்போவுமே ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதில் அட்டென்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மெமரைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த லேர்னிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேர்னிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட அகடமிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட்டுட்டு எப்போவுமே அந்த அகடமிக்ஸ் ஏரியாவில் வந்து அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணீங்க, மோட்டிவேட் பண்ணாமல் ஒரு பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது, இதுவன் இந்த வீட்டில் மட்டும் இல்லை, ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி, இது இருந்துச்சுன்னா அவனோட அகடமிக் மேபி ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது லாங் டேர்ம் போய் சேராது. ஸோ எப்போவுமே குழந்தைக்கு நான் இருக்கேன், பரவாயில்ல, அவர் தப்பாக ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு ரைம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, அந்த விஷயம் தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் என்ஜாய் இட், அக்செப்ட் இட், அண்ட் லேட்டர் ஆன் அவனுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா மட்டும் அதோட ஒரு இது இப்படி வராமல் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு இது ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லி எது சொன்னாலும் வீட்டில் தே வில் அக்செப்ட். ஆஸ் த டீச்சர்ஸ் இருந்தாலும் வாட் எவர் த சைல்ட் சே, அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனோட இமோஷன்ஸ் நல்லா பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு 100% போய் சேருங்கிறது தான் என்னோட பாயிண்ட். தேங்க்யூ.